100 ரூபா போச்சா? அப்போ என்னங்க? ஏய் என்ன கத்துற? பாருங்க ஏதோ சேலஞ்சுன்னு சொல்லி நான் சேர்த்து வச்ச எல்லா காசையும் புடுங்கிட்டான். அப்படி என்ன சேலஞ்சு? நீ இந்தாண்ட வா. டேய் இங்க பாருடா, சேலஞ்சுக்கு நான் ரெடி. இவ்வளவுதானா? சிம்பிள். ஸ்டார்ட்ரா. ஒண்ணும் இல்ல, நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும். அதான் சேலஞ்ச். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம். உங்களுக்கு எத்தனை பசங்களா? 2 பசங்க. போச்சா? நான் சொல்றது அப்படியே சொல்லணும், பதில் சொல்லக்கூடாது. சரிடா, இப்போ வாடா. ரெடி. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம். எத்தனை பசங்களா? எத்தனை பசங்களா? தப்பா சொல்லிட்டேன். ஏய் கரெக்ட்டா தான்டா சொன்னேன். போச்சா? பதில் சொல்லாதப்பா, நான் எது சொன்னாலும் திருப்பி சொல்லணும். கான்சென்ட்ரேஷன். ரெடிடா. கேம் ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுது. போச்சா? இன்னைக்கு செம்ம லாபம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மாமா சீக்கிரம் வாமா, அங்க பாருமா பெட்ரூம்ல. என்னடா இருக்குதாங்க? வந்து பாருமா. என்னடா உங்க அப்பா போனை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாரு. போனை வாங்கிட்டு போத்தி விட்டுடா போ. போன் நம்மளுக்கு கேம் விளையாடாச்சு. ஒரு போன் பார்த்துக்கிட்டே பெட்ஷீட் போத்த மறந்துடுறாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்பா எல்லா ஜூஸும் நமக்கு தான். ஏய் நீயே எல்லாத்தையும் குடிச்சிராத, எனக்கும் ஒரு கிளாஸ் ஊத்து. போனா போதேன்னு ஊத்துறேன். தேங்க்யூ சத்தி. இப்ப நான் கை விட்டு எடுத்துக்கலாமா? அதான் 200 ரூபா கொடுத்துட்டல, எடுத்துக்கோ. ஆனா உள்ள விடுறப்போ ஒரு நோட்டு தான் எடுக்கணும். 200 ரூபாய்க்கு 500 ரூபாவா? கடவுளே 500 ரூபாய் கிடைக்கணும், கடவுளே 500 ரூபாய் கிடைக்கணும். எஸ் 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. 200 ரூபாய்க்கு 500 ரூபாயா? என்ஜாய்ப்பா. என்னங்க நானும் ஒரு வாட்டி அதுல கை விட்டு ட்ரை பண்ணிட்டா? பண்ணு. அதுக்கு முன்னாடி 200 ரூபா கொடு. என்ன ஒரு வாட்டி பாத்துக்க. பாத்துட்டியா? எடுக்கிறியா? இது என்ன வெள்ளை பேப்பர்? என்னங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிட்டா ப்ளீஸ். அப்ப இன்னொரு 200 ரூபா கொடு. ஐயோ கடைசி 200 ரூபாயாச்சே. என்ன ஒரு வாட்டி பாத்துக்க. ஓகேவா? அப்பா இப்பயாவது கரெக்டா கிடைச்சிருமா? என்னது இது? போச்சா? என்னம்மா பண்ற? தக்காளி சட்னி செய்யறேன். ஆனா என் பையனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். தேங்காய் சட்னி செஞ்சிரு. இப்ப என்னம்மா பண்ற? உங்க பையனுக்கு தான் தோசை. தோசை என்ன குட்டியா ஊத்திருக்க? அகலமா ஊத்தணும். மசால் தோசை தான் என் மகனுக்கு பிடிக்கும். மசால் தோசை ஊத்திரு. இதுக்கு அப்படியே மசால் தோசை இல்லைன்னா இறங்காது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பாப்பா இது உண்மையா? தண்ணிக்குள்ள ஸ்ட்ராவை போடுறாங்க, கீழே போனா கீழே போயிட்டே இருக்கு, மேல வேணா மேல வருதா? ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இதுக்கு வந்து அந்த பெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து எடுக்கணும். அந்த பெண்ட் ஆகிற பார்ட்டை நீங்கள் சிசர் வச்சு பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் வந்து எடுத்து அந்த பெண்டான ஸ்ட்ராவில் 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா பேப்பர் கிளிப்பை ஒரு பேப்பர் கிளிப் கீழே வந்து போட்டுக்கிறேன் வெயிட்டுக்காக. பண்ணிட்டியா? உங்களை மாதிரி கீழேயும் மேலேயும் போவை பார்க்கலாம். கீழே வா, மேலே போ, கீழே வா, மேலே போ. எப்படிப்பா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம ஸ்ட்ராவை மேலே வந்து கீழே போடுறப்போ உள்ள வந்து லைட்டாக காற்று இருக்கும். இப்போ நம்ம இந்த பாட்டிலை நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரா வந்து கீழே வந்து போவோம். ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அம்மா என்ஜாய் தான் மவனே. என்னடா ஆச்சு? தண்ணி. ஐயோ இருடா வரேன். இந்த புடி குடுமா. அப்பா பார்த்து சாப்பிடுறா. என்னடா ஒண்ணு கூட இல்ல. அட படுபாவி பயமுள்ள. சாக்லேட் வீடியோ கட்டி டெம்ட் ஏத்துறாங்க. சரி அம்மாட்ட கேட்டுருவோமா? அம்மா என்னடா மவனே? சாக்லேட் வேணுமா? சாக்லேட்டா? இந்தா உனக்கு பிடிச்ச சாக்லேட்டு, உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம், உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட். நம்ம ஒண்ணு கேட்டாவே கண்டபடி திட்டுவாங்க. இப்போ 3 வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உனக்காக வாங்கினது தான். இந்த சாக்லேட் எடுத்து பிரிச்சு சாப்பிடு. கனவா? வாங்க வாங்க லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ். ஒரு கிளாஸ் வாங்கினா இன்னொரு கிளாஸ் ஃப்ரீ. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? தம்பி அப்படியே லெமன் ஜூஸ் நமக்கு ஒன்று கொடு. அவ்வளவுதானே, போட்டுருவோம். நல்லா டேஸ்டா இருக்குண்ணே.
என்னங்கண்ணா 20 ரூபா கொடுங்க. இந்த 20 படி ஜூஸை கொடு. நல்லா சில்லுன்னு இருக்கும் போல. சூப்பர்ப்பா. சரி, ஒரு கிளாஸ் குடிச்சிட்ட, இன்னொரு கிளாஸ் கொடு. அதான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே. நீ ஒரு கிளாஸ் தான்டா கொடுத்த. அதையும் கொடுங்க. இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ் வாங்கினா ஒரு கிளாஸ் ஃப்ரீ. அட பாவிகளா. டேப்பு நல்லா ஒட்டி வச்சிடமாவனே. அப்பா வர டைம் ஆச்சு. நான் கதவுக்கு பின்னாடி போய் ஒண்டிக்கிறேன். ஓகே. மாமா அப்பா வராரு. ரெடி. பா சீக்கிரம் உள்ள வா. ஏன்டா நான் வந்தா மூஞ்சில இடிச்சுக்கு வந்தானே இந்த டேப்பை இங்க ஒட்டி வச்ச. நம்ம கிட்டயே நான் குனிஞ்சுதான்டா வருவேன். எப்படி ட்விஸ்ட் வச்சனா? முடிஞ்சா நீ பிடிப்ப பார்க்கலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்பா வெளிய வா போற? ஆமா, வெளியே தான் போறேன். ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிடாப்பா. ஆமாங்க, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஸ்நாக்ஸா? என்ன வேணும்? சமோசா வேணும். சமோசாலாம் சாப்பிடக்கூடாது, அது ஆயில் ஐட்டம். ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் வரும். ஏதாவது ஹெல்த்தியாக கேளுங்க. ஹெல்தி தானே? எனக்கு 1 கிலோ முந்திரி. எனக்கு 1 கிலோ பாதாம். எனக்கு 1 கிலோ பிஸ்தா. ஹெல்தின்னு சொல்லிட்டு அம்மாவும் மவுனும் 3000 ரூபாய்க்கு பிளான் போடுறாங்களே. சமோசா நல்லா இருக்குல்ல? இருக்கும். பா ஏதா சூப்பரா ஒரு மேஜிக் செஞ்சு காட்டுப்பா. மேஜிக்கா? பண்ணிடுவோம். ஒரு பேப்பர்ல பல்ப் வந்து வரைஞ்சிருக்கா, கீழே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவும் இல்லையா? சரி. இந்த லைட் பல்புக்கு கீழே ஆன் சுவிட்ச் இருக்கா, அதை நான் அழுத்தினா அப்படின்னா லைட் ஆன் ஆகும், ஆஃப் சுவிட்ச் அழுத்தினா ஆஃப் ஆயிடும். ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். எங்க அந்த பேப்பர் எங்க கூட? இந்தா. என்ன நான் பண்ண வரல? எப்படின்னு சொல்லுப்பா. இதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று குட்டி லைட்டு, அதுக்கப்புறம் ஃபேக்கான தம் டிப்பு. இந்த லைட்டில் இருக்க இந்த குட்டி ஒயிட் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் இந்த லைட்டை வந்து ஆன் பண்ண முடியும். இந்த லைட்டை இப்போ இந்த தம் டிப்புக்குள்ளே போட்டு விரலை உள்ளே இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ஸோ இதுதான் இதோட சீக்ரெட்.